பக்தி சிறுகதை. முயற்சி ஒருபோதும் பலன் தராமல் இருக்காது. தெய்வமே முன்னால் நின்று முடித்து தரும். சூர ஆதித்த சோழன் என்பவர் திருச்சியில் உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த காலம் அது. மன்னரின் மனைவி பெயர் காந்திமதி. கணவரின் அனுமதியுடன் தினமும் நடந்து சென்று சற்று தொலைவில் உள்ள மலைக்கோட்டையில் எழுந்தருளி இருக்கும் சிராமலைநாதரான சிவபெருமானை தரிசித்து திரும்புவாள் காந்திமதி. தூய்மையான பக்தி காரணமாக அரசி செய்து வந்த நிகழ்வு தொடர்ந்தது. கருவுற்றாள் அரசி. அப்போதும் மலைக்கோட்டைக்கு சென்று ஈசனை வழிபாடு செய்வது தொடர்ந்தது. நிறை மாதமாக அரசி இருந்தபோதும் மலைக்கோட்டை வழிபாட்டை விடவில்லை. ஒரு நாள் வழக்கம் போல் தரிசனத்திற்கு சென்றாள் அரசி. கோடை காலம் என்பதால் வெயில் அதிகமாகவே இருந்தது. வெயிலின் தாக்கத்தால் நடக்க சக்தியற்று இன்றைக்கு இறைவனை தரிசிக்க முடியாமல் போயிற்றே என வருந்தி கீழே விழுந்தாள் அரசி. அடியார் துயரகற்றும் ஈசரான சிராமலைநாதர் சிவபெருமான் அப்போதே அங்கேயே தானாகவே சுயம்புவாக தோன்றினார். மகிழ்ந்தாள் அரசி. கண் எதிரில் தோன்றி மனத்துயர் தீர்த்த தெய்வத்தை பலவாறாக துதித்து வழிபாடு செய்து அரண்மனை திரும்பினாள் அரசி. தானாக தோன்றி அருள் புரிந்த ஈசன் தான் தோன்றீஸ்வரர் என பெயர் பெற்றார். நடந்தவைகளை கேட்டறிந்து ஆச்சரியப்பட்டார் அரசர். தான் தோன்றி ஈசருக்கு கோவில் அமைத்து பூஜைகள் நடைபெறும்படி செய்தார். இக்கோவில் திருச்சியில் உறையூருக்கு செல்லும் சாலையில் உள்ளது. அருகில் உள்ள இடமும் அந்த இறைவன் பெயராலேயே தான் தோன்றி என அழைக்கப்படுகிறது. அரசியின் அல்லல் தீர்த்து விருப்பத்தை நிறைவேற்றி வைத்த தெய்வம் நமக்கும் அருள் புரிய வேண்டுவோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.